அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ஆக்சுவலாக அரேபியன் டிஷ். இது பேர் உம்மலி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் போல் பாலை நம்ம சுண்டை காய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் கஸ்டர்டு பவுடரை 2 ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த பாலோட நம்ம ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லையா, மில்க் மெய்டு, அதை ஒரு 1/2 டின் போல் இதிலேயே ஊற்றி நம்ம நல்லா கிளறி வச்சுட்டு இதை ஆற வச்சிடணும். அவ்வளோதான், ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கனாக்கா, ஒரு பவுலில் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு இல்லையா, அதை ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அதை நம்ம ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா கண்டென்ஸ் மில்க்கு, அதையும் இதோட ஊற்றி நம்ம நல்லா கிளறி கெட்டி இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அவ்வளோதான், செகண்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸையும் இந்த மிக்ஸோடு சேர்த்து நல்லா கிளறி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான், தேர்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸ் நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை பிஸ்தா, பாதாம், அதை நம்ம தோலை சீவிட்டு நம்ம இது மாதிரி நைஸாக நம்ம சீவி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோதான். அடுத்தது ப்ரெட்டை நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரெட்டு கண்டிப்பாக பேக்கரி ப்ரெட்டு தான் இருக்கணும். சாதா ப்ரெட்டு கடையில் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த டிஷ்ஷுக்கு செட் ஆகாது. ஏன்னா சாஃப்டான ப்ரெட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரேயில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஃப்ரெஷ் மில்க் எல்லாம் போட்டு பால்லாம், அதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ப்ரெட்டை அரேஞ்ச் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம ட்ரேக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி வைக்கணுமோ அதை மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் லேயர் முடிச்சிடுறோம். திருப்பி அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா திருப்பி அதே மாதிரி ஃபாலோ ஃபுல்லாக ஊற்றி திருப்பி அது மேலே க்ரீம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பால் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அடுத்த லேயர் ஊற்றிட்டு திருப்பி அடுத்தது அதே மாதிரி ப்ரெட்டை அரேஞ்ச் பண்ணி அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி 2 லேயர் 3 லேயர் கூட நம்ம பண்ணலாம். நம்ம குவான்டிட்டியை பொறுத்து நம்ம அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா அந்த ட்ரை நட்ஸ் நம்ம இதெல்லாம் சீவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலே அழகாக தூவி விட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் போல் நம்ம அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பராக ஜில்லுன்னு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெடி ஆயிரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதை எடுக்கும்போது அப்படியே கேக் மாதிரி அழகாக ஸ்லைஸாக வரும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொன்று குக் வித் கோமாளியில் இது யார் செஞ்சான்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். பை.